ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவுகின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு சிசேரியன் பற்றிய பதிவு. நார்மல் டெலிவரி எல்லாமே சிசேரியன் பண்றோம்ல, அது உள்ள நுட்பத்தை தான் விளக்க போறேன். ஜோதிடத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு இம்மியளவும் பிசகாமல் அனைத்துமே என் அருமை ஆசான் அவர்களுடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூட்சும கோட்பாட்டின்படி தான் நடக்குது. கோல்சாரம்னாலும் அப்படித்தான் பார்க்கணும், தனிப்பட்ட ஜாதகம்னாலும் அப்படித்தான் பார்க்கணும். நிறுத்தி நிதானமாகவே சொல்றேன். இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, சிசேரியன் குறிக்கிறதுக்கு பெற்றோர் ஜாதகம் தேவையா? கண்டிப்பா தேவை. இதைத்தான் விளக்க போறேன். அதுக்கு முன்னாடி எனது அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1600க்கும் மேற்பட்ட பயனுள்ள கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ கோட்பாடின்படி பதியப்பட்டுள்ள வீடியோக்கள் இருக்குது. பார்த்து பயன்பெறுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய நுணுக்கமான வீடியோகள் உங்கள் பார்வைக்கு வரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதக பலன் வேண்டுமென்றாலும் குறிப்பாக உங்களுக்கு சிசேரியன் பற்றிய நாள் குறிப்பு வேணும்னா என்னோட தொடர்பு கொள்ளலாம். தெளிவாக குறித்து தருவேன். திருமண பொருத்தம், திருமணம் எப்படி எப்ப நடக்கும், எப்ப நடத்தலாம், ஒரு ஜாதகத்தை பார்த்தா சொல்லிடலாம். ஒரு ஜாதகத்துல அவர் இப்படிப்பட்டவர், மனைவி இப்படி பார்த்துடலாமே. அப்புறம் வரக்கூடிய ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்க்கணும். இதெல்லாம் பார்க்காம எடுத்த உடனே உலகத்துல உள்ள மக்கள், இந்த ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எத்தனையோ பேர், இன்னொரு நட்சத்திரம் பிறந்த பெண் எத்தனையோ பேர் இருப்பாங்க. ரெண்டையுமே லைஃப் ஸ்டைல் ஒரே மாதிரி இருக்கா? தெளிவாகவே சொல்லிட்டு வரணும். புரியல, சில பேருக்கு புரியாத மாதிரி நடிக்கிறாங்க. அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. 2 நட்சத்திரத்தை வைத்து எதுவும் செய்ய முடியாது, எதுவும் சொல்லவும் முடியாது. தனிப்பட்ட ஜாதகம் தான் பலன் தரும் அப்படின்னு சொல்லியாச்சு. குடும்ப ஜாதகம் பார்த்தா வெகு சிறப்பாக துல்லியமாக பலன் எடுக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு பலனாக இருந்தாலும் கிரக வழக்கத்தோடு தான் பலன் சொல்றேன். இந்த சிசேரியன் குடிப்பது உங்களுக்கு தேவைப்பட்டால் எப்ப அந்த குழந்தை பிறந்தால் நல்ல ஒரு யோகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த மாதிரி அமைப்புல நீங்க கேட்டு தெரிஞ்சு வரலாமுங்க. அதுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்னா 90 80 57 13 70 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்ல பெற்றோர் ஜாதகம் ரெண்டையுமே அனுப்பி அவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய நேரம் அதை குறித்து யோகமான ஜாதகமாக அந்த டயத்தை நான் அறிவுறுத்துவேன். மருத்துவர்கிட்ட சொல்லி நீங்க எடுத்துக்கலாம். நான் சொல்ல போற இந்த வீடியோல விளக்க போற விஷயங்களை நீங்க மனசுல உள்வாங்கினீங்கன்னா எதுவுமே நம்ம கையில் இல்லை, சரியா? ஆனா வாழ்க்கை சம்பவங்கள் ஜாதகத்துல இருக்கும்ல, நமக்கு எப்ப குழந்தை பிறக்க போகுது, எப்படி பிறக்கும், அதுதான் இங்க முக்கியமான விஷயம். எப்படி பிறக்கும், நார்மலா டெலிவரி, இது நார்மலா சிசேரியன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். குழந்தை எத்தகைய தரத்தோடு இருக்கும், இதுதான் நான் இப்ப விளக்க போற பாயிண்டுடைய ஆணி வேர். இதுதான் ஃபவுண்டேஷன். இந்த விஷயத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு விளக்க போறேன். வாட்ஸ்அப்ல நீங்க ஜாதகத்தை எந்த ஒரு விஷயமும் அனுப்பலாம். கிரக வழக்கத்தோடு பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஆன்லைன்ல பேசலாங்க. இப்ப இந்த பதிவை விளக்குறேன். சிசேரியனுக்கு நாள் குறிக்க பெற்றோர் ஜாதகம் தேவை. முதல்ல சிசேரியன் அப்படின்னா ஒரு பெண்ணின் ஜாதகத்துல, சரியா, தசாபுத்திகள் அவயோக தசாபுத்தியா இருக்கும். அவங்க தேகம் பாதிக்கப்படுறது மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்கும். இருக்கும் பொழுது குழந்தையும் பிறக்கும். அது நார்மலா பிறக்காம சிசேரியன் மூலம் அவங்க குழந்தை பெற்றெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிடலாம். இப்ப ஒரு விவாதம் இருக்கு. பிறப்பும் இறப்பும் இறைவன் கையில். யாரு மறுத்தா? உண்மைதான், பிறப்பும் இறப்பும் இறைவன் கையில். ஆனாலும் ஜோதிடத்துல ஒரு ஜாதகத்துல ஒருத்தருடைய குணத்தை சொல்றோம், அவருடைய தொழிலை சொல்றோம், அவர் எப்படி வாழ்வாருங்கிற சொல்றோம், ஜாதகத்தின் தரத்தையும் சொல்றோம். ஒரு ஜாதகத்துல குழந்தை பாக்கியம் 5ஆம் இடமும் குரு பகவான் நிலையை வச்சு பார்க்கிறோம். கணவன் மனைவி ஜாதகத்துல ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்ப குழந்தை இல்லாத ஜாதகத்தை, குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்புல உள்ள ஜாதகத்தை சேர்க்க முடியாது, அப்படி சேரவும் செய்யாது. முக்கியமா குழந்தை பாக்கியம் ஒரு 60% நல்ல ஒரு யோகமா இருந்தா அதே 60% பெண்ணின் ஜாதகத்துல இருக்கும். அது காதலிச்சு கல்யாணம் பண்ணாலும் சரி, அரேஞ்ச் முறையில் நம்ம சொன்னாலும் சரி, கண்டிப்பா அப்படித்தான் இருக்கும். இது அடிப்படையான விஷயம்.
இப்ப சிசேரியனுக்கு நாள் குறிக்கணுமுங்க. எப்படி குறிக்கணுமுங்க? நல்ல நாள் பார்த்து வெள்ளி சனி சனி இந்த மாதிரி செவ்வாயெல்லாம் வராம, ராகு காலம் வராம, நல்ல ஓரையில எந்தவித இந்த யோக பிள்ளைகள் சொல்லுவோம்ல, அஷ்டமி நவமி இந்த மாதிரிலாம் வராம, மரண யோகம் இந்த மாதிரி சொல்றது அந்த யோக பிள்ளைகள் அதெல்லாம் வராம குறிச்சிருவோமா? அப்படி குறிக்க கூடாதுங்க. அப்ப இதுக்கு விளக்கம் சொல்றேன். ஒரு நல்ல யோகத்தோட பேரும்போதோட இருக்கக்கூடிய ஜாதகங்கள்லாம் எடுத்து பாருங்க. அவங்க சனிக்கிழமை பிறந்திருக்கலாம், செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கலாம், ராகு காலத்தோட பிறந்திருக்கலாம், அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. அஷ்டமி நவமியில கூட பிறந்திருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கிரகங்களுடைய அமைப்பு தான் நமக்கு முக்கியம். ஜாதகத்துக்கு லக்னம் முக்கியம், லக்னாதிபதி முக்கியம், ராசி முக்கியம், ராசி அதிபதி இவ்வளவு சுபத்தன்மையா இருந்தா கட்டணத்துக்கு வலு. அப்பத்தான் அந்த அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த யோகத்தை, பிரபல யோகமா இருந்தாலும் சரி, சிறு அளவு யோகமா இருந்தாலும் சரி, அந்த யோகத்தை கிரகிப்பு செய்து அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்கள் லக்னம் லக்னாதிபதி வளர்த்திருக்கணும். அதுக்கடுத்து யோக திசைகள், அவயோக திசைகள் எல்லாமே அமையும். அதை பார்க்கணும். அப்ப பெற்றோருடைய தாய் தந்தையுடைய நலம், இந்த குழந்தையுடைய நலம், கல்வி, குழந்தைய திருமண அமைப்பு, தொழில் அமைப்பு எல்லாத்தையும் நம்ம சரி பார்க்கிறோம். சரி பார்த்து நம்ம கொடுக்குறோம். எனக்காக இருந்தாலும் அப்படித்தான் நான் நினைப்பேன். நான் நல்லா இருக்கணும், என் வீட்டில் நல்லா இருக்கணும். அதே மாதிரி குழந்தைகள் அதோடைய நலம் நல்லா இருக்கணும், கல்வி நல்லா இருக்கணும், கூட சகோதரன் பிறக்கணும், எல்லாமே நினைச்சுதான் நமக்கு நம்ம என்னுடைய ஆசையும் அதுதான். ஜாதகனா சொல்றேன். ஜாதகன், நான் ஒரு ஜாதகன்கிற ஜோதிட முறையில எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிறது அது உலக, அது ஆன்மீக ஞானமா சொல்ற விஷயம். எல்லாருமே நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறது. தனிப்பட்ட முறையில ஜாதகனா இப்ப நான் ஒரு ஜோசியத்தை போய் குறிச்சேன்னா இப்படித்தான் கேட்பேன். பையன் நல்லா இருக்கணும், அவனை தொட்டு எனக்கு யோகம் இருக்கணும், அம்மா அப்பா நல்லபடியா இருக்கணும், கல்வி நல்லா இருக்கணும், வீடு வாசல் சொந்தத்தோட ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி குறிச்சு கொடுங்கன்னு தான் கேட்போம். அப்படித்தான் குழந்தை வேணும்னு நினைப்போம். நீங்களும் அப்படித்தான் நினைப்பீங்க. நடக்கணும்ல, இங்கதான் பாயிண்ட். நான் அழுத்தமா கவனிங்க. ஞான கவிஞர் கண்ணதாசன் என்ன சொல்லுவார் தெரியுமா? மனிதனுடைய எண்ணங்களை விதி ஒழுங்குபடுத்துகிறது. ஜோதிடவே சொல்லாத அற்புதமான வார்த்தை. அவர் நாத்திகத்துல போய் உழண்டு திரும்ப ஆன்மீகத்துக்கு வந்துட்டார். அதிர்ஷ்டவசமாக இறைவனுடைய அருட்கருணையால வந்துட்டார். அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, மனிதனுடைய எண்ணங்களை விதி ஒழுங்குபடுத்துகிறது. அற்புதமா பாருங்க. நம்ம நினைக்கலாம் கோடீஸ்வரன் ஆகணும், நல்ல பிள்ளைகள் பிறக்கணும், அழகான பிள்ளைகள் பிறக்கணும், நல்ல சந்தோஷமா வாழணும் நம்ம நினைக்கலாம். நம்மளுடைய முன்வினை பயனாக விதி ஒழுங்குபடுத்துது. இந்த அமைப்பை இங்க கோடிட்டு காட்டுறேன். அப்ப இந்த ராகு காலம், சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அஷ்டமி நவமி, நல்ல உரை இதெல்லாம் விட்டுருங்க. எப்படி குறிக்கணும்? லக்கணம் நல்லா இருக்கணும், லக்கணாதிபதி நல்லா இருக்கணும், பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கணும், 4ஆம் இடம் 9ஆம் இடம் சூரிய சந்திரர்கள் நல்லா இருக்கணும், தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கணும், வேலை ஸ்தானமாவது நல்லா இருக்கணும், யோகமான தசாபதிகள் வரணும். இது சாத்தியமா? சாத்தியம்தான், சாத்தியம் இல்லைதான். அதாவது நம்ம குறிக்கிறது நம்ம நன்மையாவே குறிக்கிறோம். அவங்களுக்கு அந்த பிரார்த்தம் இருக்கணும்ல. இப்ப நான் சொல்ல போற பாயிண்ட் இதுதான் ஹைலைட் பாயிண்ட். அப்ப எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? பெற்றோர் ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிரும்லங்க. இதுக்கு தானே நான் தலைப்பை கொடுத்துருக்கேன். சிசேரியனுக்கு நாள் குறிக்க பெற்றோர் ஜாதகம் தேவையா? கண்டிப்பா தேவை. அப்ப நல்லா கவனிங்க. ஆண் பெண் ஜாதகத்துல குழந்தையோட தரம் ஒன்னாத்தான் இருக்கும். ஆண் ஜாதகத்துல வேற மாதிரியும் பெண் ஜாதகத்துல வேற மாதிரினா திருமணம் அவங்க இல்வாழ்க்கையில் இணையவே முடியாது. சரியா? ஒரு சிறுசிறுப்பான ஒரு குழந்தையும் நல்ல குழந்தையும் இருக்குது ஒரு வீட்டுல அப்படின்னா கணவன் ஜாதகத்துல குரு நல்லா இருக்கும், 5ஆம் இடம் கெட்டு போயிடும். அதே மாதிரி மனைவி ஜாதகத்துல குரு கெட்டு இருக்கும், 5ஆம் இடம் நல்லா இருக்கும். ஆக ஆவரேஜா பார்க்கும் பொழுது ஒரு குழந்தை குரு காட்டும், நல்ல குழந்தை, நல்ல ஒரு குணத்தோட. இன்னொரு 5ஆம் பாவாதிபதி கெட்டு போயிருக்குல்ல, அது ஒரு சின்ன குணக்குறைவான குழந்தையை கொடுக்கும். இப்படிங்கிறத நம்ம பாக்குறோம்ல. அப்ப இப்ப அவங்களுக்கு நடக்கிற தசாபுத்திகளை வச்சு இப்ப அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை எப்படி இருக்குன்னு ஈஸியா பாத்துடலாமே. என்ன, பெற்றோர் ஜாதகத்துல இப்ப 5ஆம் அதிபதி குருபவனுடைய தசாபுத்திகள் கரெக்டாகவும் பெண்ணுக்கு ஆணுக்கு இருக்கும். பிறப்போவது பெண் தான், தாய்மை. அப்ப அந்த இடத்துல 5ஆம் அதிபதி குருபவனுடைய தசாபுத்திகள் வந்துகிட்டு இருக்கும். லேட்டா பிறக்குதா, கல்யாணம் பண்ண உடனே பிறக்குறாங்க, வேற கான்செப்ட். இப்ப பேசுறது சிசேரியன் மட்டும்தான். அப்ப அப்படி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இப்ப 70% நல்லா இருக்கு ஜாதகம்.
5ஆம் இடம் கெட்டு போகலங்க, குருவும் கெட்டு போகல, குரு பகவான் கெட்டு போகலங்க. அடிப்படையில் நல்லா இருக்குங்க ஜாதகம். தனுசு வீடு மீன வீடு நல்லா இருக்குங்க, பாவ சொத்துவம் நல்ல குழந்தை பிறக்கணும்னு உறுதியா நம்ம குறிச்சு கொடுத்துடலாமே, அதுபடி நடக்கவும் செய்யும். இதே நட்ட ஒரு 10 கஸ்டமர் இதே மாதிரிதான். என்ன சார்பா சொல்ல முடியாது, இன்னைக்கு இத்தனை மணிக்கு பிறக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம கடவுளா கிடையாது. ஆனால் 1 மணி நேரமோ இப்ப நம்ம கணக்கிடுறோம். அந்த அந்த ஆண் பெண்ணுக்கு பெற்றோர்களுக்கு இப்படிப்பட்ட சத்தான குழந்தை பிறக்கும்னு ஜாதகத்துல பார்த்துடுறோம். அதுக்குத்தான் பெற்றோர் ஜாதகம் வேணுங்கிறது. பார்த்துக்கிட்டு நம்ம தைரியமா குறிக்கலாமே. அவங்க கேட்கற நாள்ல தைரியமா குறிக்கலாம். குறிக்கும் பொழுது அவங்களுக்கு நம்ம குறிக்கிறது பிராப்தம் அவங்க கிடைக்கும்னு அர்த்தம். நல்லா புரியும். நல்லா இதை கவனிச்சு பாருங்க. நம்ம அவங்க ஜாதகத்தை பார்க்காம நம்ம நல்லபடியா இருக்கான்னு குறிச்சிருவோம். அவங்களுக்கு கிடைக்கணுமே. அந்த மாதிரி கிடைக்கிறது தான் நமக்கு நாள் ரொம்ப நேரம் வித்தியாசப்படுறது. இன்னைக்கு டாக்டர் என்ன சொல்லுவாங்க, இத்தனாம் தேதி ஷார்ப்பாகவும் கேட்பாங்க இந்த வாடிக்கையாளர்கள். ஐயா 1 வாரத்துக்குள்ள குடிங்கன்னு சொல்லுவாங்க, 2 நாளுக்குள்ள குடிக்க சொல்லுவாங்க. எனக்கு இப்பத்தான் வேணும் டாக்டர், நாங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டோம், இதை கொஞ்சம் ஈஸி, 2 நாள் ஈஸி தான், கொஞ்சம் பிரயத்தனப்படணும். அப்ப பெற்றோர்களுடைய 5ஆம் பாவத்தையும் குருபாவோட நிலையையும் தசாபுத்திகளை மறிச்சா இவங்களுக்கு உறுதியாக நல்ல குழந்தைய பிறகுங்கிறத மனசுல வாங்கிக்கிட்டு நம்ம அழகா பார்க்கலாங்க. அது போல இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். பெற்றோர் தாய் தந்தை இப்ப அப்பாவும் அம்மாவும் வேலை செய்யறது சாத்தியம் என்ன அந்த காலத்துல? சில இடங்கள்ல வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க. இப்ப தந்தை யாரு மருத்துவரா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அல்லது மருத்துவத்துறையில செவ்வாயின் அமைப்புல இருக்காரு. கண்டிப்பா இப்ப நம்ம அவங்க கேட்ட டயத்துல கனெக்ட் பண்ணும் பொழுது அந்த லக்கணத்துக்கு 9ஆம் இடம் இருக்குல்ல, சூரியன் 9ஆம் இடம், செவ்வாயோட சுபத்துவமா இருக்கும். வார்த்தையாருன்னா குரு பகவான் சம்பந்தப்பட்டிருக்கும் தந்தையாரோட. பெருசல் ஜாதகத்துலதான் 2-10 கனெக்ஷன் ஆனா இவர் சொல்லிக் கொடுக்கும் துறையில ஜாதகரை சொல்றோம். அப்பாவுக்கு எப்படி சொல்றது? அப்பாவுடைய அமைப்புல இந்த பையனுடைய பெற்றோர் ஆசிரியர் அப்படிங்கிறத எப்படி பாக்குறது? பையனுடைய ஜாதகத்துல 2ஆம் பாவம் இருக்காது. 9ஆம் பாவம் சிம்மம், 9ஆம் அதிபதியோட குரு பகவான் மெஜாரிட்டியா சுபத்துவமா இருப்பாரு. அப்ப அந்த குருவின் துறையில இருக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அவர் பேங்க்ல இருக்காரா? பேங்க் குரு தான். ஆன்மீக கடை குரு தான். சொல்லிக் கொடுக்கறது கூட குரு தான். அவங்களுடைய அந்த சுபத்துவ பாவத்துவத்தின்படி அவங்க திறன மேல்நிலையா இருப்பாங்க அல்லது சற்று கீழ்நிலையாக இருப்பாங்க. இப்ப நம்ம அந்த மாதிரி எல்லாம் பெற்றோர் என்ன துறையில் இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இந்த 9-4 பாவங்களையும் தொட்டு ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துட்டோம்னா கண்டிப்பான முறையில இப்ப ஒரு சின்ன குழப்பம் வரும். லக்கணம் சரிங்க, 4-9 தாய் தந்தை கல்வி ஸ்தானம் எல்லாம் நல்லா இருக்கு, தசாபுத்தி சரியில்லை, இதெல்லாம் உங்களுக்கு மனக்குழப்பம் வருது இல்ல? பெற்றோர் காலத்தை பாருங்க. அதாவது ஒரு விஷயத்தை நீங்க எடுத்தீங்கன்னா கடன் அப்படியே வந்து நின்றோம். ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம போட்டோம்னா, ஏன்னா அந்த பெற்றோர் ஜாதகத்துல என்ன தரம் இருக்குன்னு தெரியுதுல, அப்புறம் எப்படி இங்க இல்லாம போகும்? பிள்ளைகளுடைய ஜாதகத்துல பெற்றோரை அறியலாம், பெற்றோர் ஜாதகத்துல பிள்ளை அறியலாம்னு சொல்றோம்ல, இதெல்லாம் எப்படி தெரிஞ்சிச்சு? என்னுடைய மகாகுரு ஆதித்ய குருஜி ஐயாவுடைய கிரகபாவ சுபத்துவ அமைப்புல யோசிக்கும் போது இந்த மாதிரி அமைப்புல வந்தது. பெரும்பாலும் இறைவனுடைய அருளால குருநாதருடைய கருணையினால குறிச்சது 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் வித்தியாசப்பட்டதை ஒழிய கண்டிப்பா நீங்க சொன்ன இடத்துல அப்படி வரலங்க அப்படின்னு யாருமே சொல்லலைங்க. நேற்று கூட ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு சிறப்பாக குறிச்சு கொடுக்க போறேன். உங்களுக்கு அது மாதிரி தேவைப்பட்டால் என்னுடைய தாராளமாக நீங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரான 90 80 57 13 70க்கு தொடர்பு கொள்ளுங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா பெற்றோருடைய லைஃப் ஸ்டைலை சொல்லிடுவேன். எதிர்காலம் தாய் தந்தை இருவருடைய லைஃப் ஸ்டைல் சொல்லிடுவேன். பிள்ளைகள் இப்படித்தான் பிறக்கும் அப்படிங்கிற அமைப்புல எடுத்து கொடுத்துருவாங்க. கணிதமான ஒர்க்கு தான், சேவை மனப்பான்மை செய்வது தான். எனக்கு ஜாதகம் பார்க்கறது தெரியும். உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு தெரியும். ஒரு வார்த்தையில நான் பதில் சொல்ல மாட்டேன். கிரக நிலைகளோட அவங்க கேட்கறதை காட்டில கூறுகளை தான் சொல்றேன். எல்லாருமே அறிவாக அதை கூட பார்த்துட்டு இருப்பாங்க. அது போக பொதுவான செய்திகளை நான் ஜோதிடம் வளரணும், தப்பும் தவறுமா சொல்லப்பட்ட இதெல்லாம் மறையணுங்கிறதுக்காண்டி 10% தப்புன்னு ஒவ்வொருத்தையும் நான் சொல்றேன். அடிமேல் அடித்தால் அம்மியும் நகருங்கிற மாதிரி அமைப்புல நம்ம கடினமா உழைக்கும் பொழுது ஜோதிடம் நம்ம இருக்கிற துறை பெருமைப்படணும். முதல்ல ஜோதிடம் பெருமைப்படணும், அப்புறம் நம்ம பெருமைப்படணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.